ரொம்ப ஸ்மெல்லா இருக்குது. ரொம்ப அருவருப்பா இருக்கு. இனி இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு த்ரிஷா அவங்க பிரபல ஆடை நிறுவனம் மேல இவ்வளவு கோவப்பட்டிருக்காங்களா? திடீர்னு அவங்களோட பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரலும் ஆயிட்டு இருக்கு. பிரபல ஆடை நிறுவனமான ஜாரா ஆன்லைன் மூலம் டெலிவரி செய்த ஆடைகள்ல கடுமையான உடல் துர்நாற்றம் வீசுவதா முன்னணி நடிகை த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்ப கோபமா இந்த பதிவை பதிவிட்டிருக்காங்க. ஒரு சாதாரண வாடிக்கையாளரா தன்னோட கோரிக்கைய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடைகளை பேக் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் அதோட தரத்தை மோப்பம் பிடிச்சாவது சரிபார்த்து அனுப்புங்க அப்படின்னு கோவப்பட்டு பேசியிருக்காங்க. இந்த தவறு தமக்கு முதன் முறையா நடக்கல. தொடர்ந்து 3வது முறையா இதே போன்ற துர்நாற்றம் வீசுற ஆடைகளை டெலிவரி பண்ணிருக்கீங்கன்னு த்ரிஷா அவங்க ரொம்ப கோவத்தோட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆடை விநியோகத்துல உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் அடுத்தடுத்து இத்தகைய மோசமான சேவையை வழங்குறது தனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னும் தன்னோட பதிவுல அவங்க சொல்லியிருக்காங்க. சமூக ஊடகங்கள்ல த்ரிஷா அவங்க பதிவிட்டிருக்க இந்த அதிருப்தியான பதிவு இப்ப இணைய வாசிகள் கிட்ட மிகப்பெரிய அளவுல விவாத பொருளா மாறி இருக்கு. உலக அளவுல பிராண்டான ஜாராவோட தர கட்டுப்பாடு மற்றும் ஆன்லைன் டெலிவரி முறைகள் குறித்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. த்ரிஷா அவங்களோட பதிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டும் வராங்க. இந்த விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் வெளிப்படையா பேசல. முதல் முறையா த்ரிஷா அவங்க ஒரு வாடிக்கையாளரா அவங்களுக்கு நடந்த விஷயத்த வெளிப்படையா அந்த நிறுவனத்துக்கே டேக் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. த்ரிஷா அவங்க கோவப்பட்டு இவ்வளவு தூரம் அந்த பதிவை பதிவிடுறாங்கன்னா அது உண்மையா அவங்களுக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவமா இருக்கும். அதனாலதான் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த ஆடை நிறுவனம் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்ததா பார்க்கணும். ரீசெண்டா கூட அவங்க போட்டோஷூட் பண்ணி எல்லாம் புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டாங்க. அந்த உடையில தான் இந்த மாதிரி வாசனை வந்துச்சா, இந்த மாதிரி ஒரு நாற்றம் அடிச்சதா அப்படிங்கறது தெரியல. சமீபத்துல அவங்க பதிவிட்டிருக்க அந்த புகைப்படத்திலையும் அதே உடை மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த ஒரு விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ரீசெண்டா கொஞ்ச நாளாவே சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஆக்டிவா இருக்காங்க த்ரிஷா அவங்களும். அவங்களோட கருத்து, அவங்க சொல்ல வர விஷயம் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா அவங்க சொல்லிடுவாங்க. அதே போலதான் இன்னைக்கு அவங்களோட விஷயத்த ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.